ஏய் வீட்டு நான் என்ன சொன்னேன், ஷால் எடுத்துகிட்டு வர சொன்னால் நீ தலையில் போட்டுட்டு நிற்கிற. கொடு கொடுமா, டைம் ஆச்சு, கொடுங்க சீக்கிரம். வெல்கம் டு நஸ்லா ஆர்டிஸ்ட்ரி vlog. என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. ஸோ நான் ரெடி ஆகிறத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன், பட் டைம் இல்லாததால நான் வந்து எடுக்க முடியல. ஸோ வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஹரிபரியா போறதால என்னால வீடியோஸ் ஒழுங்கா எடுக்க முடியல. அங்க போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நான் வந்து அப்டேட் பண்றேன். கார்ல நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் பயங்கரமா ரெடியாகி இப்போ எங்க வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஷீ தமிழ் நட்சத்திர விருதுகள் 2025க்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ பிரைடல் ஆண்டர்பிரினர் அவார்டுக்கு என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அவார்ட் ஷோ தான் இன்னைக்கு நடக்குது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். இந்த மொமெண்ட் நான் ரொம்ப ஹாப்பியா அண்ட் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். பிகாஸ் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னோட லைஃப்ல எல்லா மொமெண்ட்லயும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த 2 பர்சனையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு போலாம். உள்ள வந்துட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் ஃபேமிலி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இல்லைங்களா, ஸோ அவங்களும் என் கூட தான் இருக்க போறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்டு பாஸ் தான். ஸோ அவங்க தனியா உட்காந்து பார்க்க போறது இல்லை, என் கூட என் பக்கத்துலேயே இருந்து நான் அவார்ட் வாங்குறத பார்க்க போறாங்க. நான் இப்போ உள்ள போறேன். உள்ள வந்து ரெட் கார்பெட் நடக்க போகுது. அவார்டீஸ் அண்ட் ப்ரெசென்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க. அண்ட் எல்லாருமே ஹாய் சொல்லுங்க. சே ஹாய். ஸோ வந்து இந்த ஒரு மேடை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மேடை. ஏன் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து சாதனை பண்ண இருக்க எல்லா பெண்களையும் வந்து ஊக்குவிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டும் ஜாஸ்தியாகவே இருக்கு. பொதுவாகவே பெண்களாக நம்ம வந்து மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணி மற்றவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அப்படியே பழக்கப்பட்டோம்னா, பட் இந்த ஒரு நாள்ல அது எல்லாத்தையுமே பிரேக் பண்றோம். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பண்ணி பல சாதனைகளை படிச்ச பெண்கள் இங்க நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்க தான் வந்து கொண்டாடுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அக்ஷிதா, காரா, திஸ் இஸ் வெரி ட்ரூ. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்டேஜ் ஷீ அவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ரெகக்னிஷன், அப்ரிசியேஷன் அண்ட் செலிப்ரேஷன், இந்த 3 விஷயங்கள் தான் இந்த அவார்ட்ஸோட பில்லர்ஸ்னே சொல்லலாம். பிரீத்தி எப்பவும் போல ரொம்ப அழகா ரொம்ப சாமிங்கா இருக்கீங்க. பொதுவாகவே வந்துட்டு ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பிரசென்டர் வந்து அவங்க தான் வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அப்படிதானே நடக்கும். அப்படிதான் நடக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் congratulations once again for this award. Thank you Rashika. She has been with me through all the highs, all the lows. So she's me, I am her. So we are one. So yes sir, அவங்க முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். So பிரகதியா
Entrepreneur of the Year, Nazila Begum, Nazil Makeup Studio and Academy. The Bridal Entrepreneur of the Year goes to Nazila Begum, Nazila Makeup Studio and Academy. A huge round of applause for Nazila. எல்லாருக்கும் very okay. So first of all, thank you She Awards for this amazing award. இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட். ஒரு விமனா சொசைட்டில ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில இருந்து வெளியே வந்து அச்சீவ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அச்சீவ் பண்ணிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் சப்போர்ட் சிஸ்டமாக இருங்க உங்களுக்கு ஓகே யூ கேன் கோ அண்ட் டூ இட் அப்படி சொல்றது. அம்மா தான் எல்லாமே. எனக்கு வந்து அப்பா கிடையாது. ஸோ அவர் எப்படி இருப்பாங்க கூட எனக்கு தெரியாது. அப்ப இருந்து ஒரு விமன் தனியா இவ்வளவு வயசுல என்னை வந்து வளர்த்துனது அம்மா மட்டும் தான். ஸோ எல்லா சுச்சுவேஷன்லயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது அம்மா தான். அம்மாக்கு அப்புறம் ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு பேபி இருக்காங்க, 4 years old. ஸோ அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ தேங்க்யூ She Award. தேங்க்யூ மை ஃபேமிலி. பியூட்டிஃபுல். எந்த வித தடைகள் வந்தாலும் தவிர்த்து எரிஞ்சு இன்னைக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. பல மெம்பருக்கு நீங்க ரொம்ப இன்ஸ்பைரா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பெஸ்ட் விஷயம் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயம் நான் பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் ஆப்போசிட்ல செலிபிரிட்டிஸ், லைட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுல நான் ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டேன். நான் பேசணும்னு நினைச்ச பாதி விஷயம் நான் பேசவே இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து நர்வஸ் ஆயிட்டேன். என்னோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின அவார்டு இது. ஃபர்ஸ்ட் அவார்டே ஷீ மாதிரியான பிக் அவார்டு எனக்கு கிடைச்சது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கிரெடிட். என்னோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய கிஃப்டா நான் இதை பார்க்குறேன். ஷீலேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் வந்தப்போ என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ ஷாக்கான. அவங்க சொன்னது உங்களோட க்ரோத்தை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம், அதுக்கான அவார்ட் தான் உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வருஷக்கணக்காக என்னுடைய உழைப்பு டே அண்ட் நைட்டாக எத்தனையோ நாள் தூங்காம ஓடி ஓடி உழைச்சிருக்கேன். குழந்தையும் வச்சுக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். லைஃப்ல அவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கி நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. அவ்வளோ நான் வந்து இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க இல்லைன்னா என்னால் இவ்வளோ க்ரோத் வந்திருக்க முடியாது. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.